அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆவணி மாத சோமவார அமாவாசை. நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் தீர்வதற்கு, கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த சோமவார அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தீராத கஷ்டங்கள், துன்பங்கள், இந்த துயரங்கள் இது எல்லாத்துக்குமே வரத்துக்கான முக்கிய காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒரு பாவங்களாக இருக்கட்டும், நம்மை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கர்ம வினைகள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையோட நிலைமையை அதுதான் தீர்மானிக்குது. நம்ம செய்த பாவங்கள், அதாவது தெரியாமல் செய்த பாவத்தில் இருந்து கூட நம்ம விடுபடணும்னா, நம்ம இன்று, அதாவது திங்கட்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் நம்ம செய்ய போகின்ற ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். இந்த ஒரு பரிகாரமானது இன்றைய தினம் நமக்கு, அது திங்கட்கிழமை சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால நம்ம இதை செய்தோன்னா நமக்கு ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்குங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு கருத்து. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு 3 வகையான ஒரு மரங்கள் வேணும். கேட்டோன்னே இது என்னம்மா மரத்துலையா அப்படின்னு நீங்கள் பிரமிப்பாக இது பண்ண வேணாம். அதாவது வன்னி மரம், வாழை மரம், அரச மரம். மேக்ஸிமம் எல்லா சிவன் கோவில்களையும் இந்த வன்னிமரம் கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்படி நீங்கள் வன்னிமரம் பக்கத்தில் இருந்ததுன்னா நமக்கு கோடி புண்ணியம். ஏன்னா அந்த ஒரு வழிபாட்டை இன்றைய தினம் சோமவார அமாவாசையில் நம்ம பண்ணுறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு எப்படிப்பட்ட கர்மாவும் கரைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இது நமக்கு சிவன் கோவில் பக்கத்தில், நீங்கள் சிவன் பக்கத்தில் கோவில் இருந்தால் அந்த கோவிலில் ஸ்தல விருட்சம் என்னன்னு கேட்டுக்கோங்க. வன்னி மரத்தை உங்களால் பக்கத்தில் தொட்டு உங்கள் வழிபட முடிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த வன்னி மரத்தை குறைந்தது ஒரு 3 முறை பண்ணலாம். இல்லை அதிகமாக எங்களுக்கு நல்ல தனியாக மரமே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 108 முறை தாராளமாக வலம் வரலாம். இந்த வழிபாடானது நம்ம ஒரு பகலில் ஒரு 12 மணிக்குள்ளே செய்யறதுங்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். நம்மளால் 108 முறை கண்டிப்பாக நிறைய பேரால் செய்ய முடியாது. அப்படி இருக்கிறவங்க 3 முறை மட்டும் அந்த மரத்தை நீங்கள் சுற்றிட்டு சாக்ஷா சிவபெருமானை நீங்கள் நினச்சி உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் கும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கரையுங்கிறது ஐதீகம். நிறைய பேருக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்காது, வன்னி மரம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க நம்ம நிறைய பேர் வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த வாழை மரம் நான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். வாழை மரம் அப்படி உங்கள் வீட்டிலே இருந்ததுன்னா நீங்கள் தொட்டு கும்பிடலாம். இல்லாட்டி வாழை மரத்தை சுற்றி வரத்துக்கு இடம் இருந்தால் அதே ஒரு 3 முறை சுற்றிட்டு நம்ம பண்ணலாம். ஏன்னா வாழை மரத்தில் விஷ்ணு பகவானே குடியிருக்கிறதாக ஒரு ஐதீகம். எங்கள் கிட்ட வாழை மரமும் இல்லைம்மா, இது நம்மக்கிட்ட வன்னி மரமும் இல்லைம்மானா நிச்சயம் எல்லா பிள்ளையார் கோவில் இருக்கிற இடத்துலையும் அரச மரமானது இருக்கும். இந்த அரச மரமானது 30 முக்கோடி தேவர்களும் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அதாவது பிரம்மா, சிவன், விஷ்ணு இந்த 3 பேருமே இந்த மரத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த மரத்தை நீங்கள் தொட்டு வணங்கி 3 முறை நீங்கள் சும்மா கோவிலுக்கு போயிட்டு 3 முறை ஒரு ரவுண்டு மட்டும் ஆத்மார்த்தமாக இன்று அமாவாசை திதியில் நீங்கள் வேண்டிட்டு பாருங்களேன், கண்டிப்பாக நல்ல பலன்கள் கொடுக்குங்க. எங்களுக்கு இந்த 3 மரமே எங்கள் கிட்டே இல்லைம்மா, நாங்கள் சிட்டியில் இருக்கோம், எங்கள் கிட்டே அந்த மரம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நிறைய எந்த ஒரு ஸ்தல விருட்சம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். வேப்ப மரமாக இருக்கலாம், புங்கை மரமாக இருக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட அந்த பவளமல்லி செடி நல்ல விசேஷமான செடிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு மரங்கள், அந்த ஒரு மரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு நம்ம செம்பு இல்லாட்டி தண்ணியில் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் பால் மட்டும் விட்டுட்டு 3 முறை வலம் அந்த தண்ணீரை மட்டும் அந்த மரத்துக்கு அந்த வேர்பாகம் நீங்கள் ஊற்றி பாருங்களேன், நிச்சயமாக இந்த பிரபஞ்சமே உங்களை வாழ்த்தும். ஏன்னா நம்முடைய துன்பங்கள், துயரங்கள் போகிறதுக்கு இந்த ஒரு பரிகாரமானது நல்ல ஒரு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய, அது இந்த அமாவாசையில் வந்திருக்கக்கூடிய சோமவார நாளில் வந்திருக்கக்கூடிய பரிகாரம். கண்டிப்பாக செய்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களாக இருக்கட்டும், கர்மாக்களாக இருக்கட்டும், நிச்சயமாக கண்முன்னே கரைந்து போகும். ரொம்ப எளிமையான பரிகாரம். நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த முக்கியமான மரத்தில் போய் நீங்கள் பண்ணலாம். இல்லாதவங்க நம்ம வீட்டு வாசலே வெளியில் இருக்கிற உங்ககிட்ட என்ன விதம் இருக்கோ அந்த ஒரு மரத்தில் இன்றைய தினம் செய்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கும். இந்த பதிவானது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.